ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். Greetings to you in the name of the resurrected Savior. உங்களுக்கு அருகாமையில் உள்ளதை பார்த்து இயேசுவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்கள். In the name of the Lord, happy Easter. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our இவைகளை என் consecration. ஜனத்திற்கு அவர்களுக்கு மன்னாகவாக அதற்கு ஜீவ அப்பமாக அவர்களுக்கு கொடு என்றார். As a bread, as a manna, share this to your people. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது மன்னாவாய் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் அப்பமாய் அது மாறியது. In the Old Testament it is called manna, and the New Testament it called bread இந்த of நாளில் heaven. தேவன் உங்களோடு கூட பேசும்படி தந்த The வசனம். given word from God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். Psalm chapter 19. எல்லோரும் அந்த வேத பகுதிகளுக்கு நேராக நாம் திருப்பிக் Let கொள்ளலாம். us turn your pages towards Psalm சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 19th chapter. நீங்கள் இன்று வாசிக்க போகிற வசனம் 7வது வசனம். Verse 7. கர்த்தருடைய வேதம் சத்தமா எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி தேவனுக்கு மோன அல்லேலூயா சொல்லுங்கள். Say hallelujah. பலத்த கைகளை தட்டி Loudly. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து Pay பாருங்கள். your attention to this word. என் அருமையான மகனே மகளே, Beloved son and daughter. இந்த வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible report? உங்கள் கைகளில் இருக்கும் வேதத்தை உயர்த்தி பிடியுங்கள். Lift up your holy Bible. தேவனே, Lord Jesus. இந்த வேதம் தான் This is என்னை உயிர்த்தெழுத பண்ண போகிறது. giving resurrection to my கரங்களை soul. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் Praise be to பார்க்கலாம். God. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. நான் உங்களுக்கு சற்று கிறிஸ்துவின் உபதேசத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். Relate to give a clear picture about the doctrine of Christ. அநேகர்கள் அநேக விதமாக இந்த உலகத்திலே இந்த நாளிலே பேசி வருகிறார்கள். Many celebrating in different way in அது this day. தேவாதி தேவன் அவர்களுக்கு தந்த கிருபையின் வார்த்தைகள். According to the knowledge they received from அது God. தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபைகள். To the gift the Lord gave to them. தேவன் அவர்களுக்கு தந்த அந்த பிரசங்கங்கள். The messages what the Lord gave to them. என் அருமையான மகனே மகளே, Son and daughter ஆனால் இங்கே Christ. தாவீது அரசன் அழகாக சொல்லுகிறான், Here King David says, கர்த்தருடைய வேதம் குறைவு அற்றது என்றான். the law of the Lord is perfect. உம்முடைய வேதம் குறைவற்றது. Your law is perfect. அப்படின்னா அர்த்தம் என்ன? Meaning, குறையே இல்லாத ஒன்று இருக்குமானால் அது பரிசுத்த வேதாகம் a மட்டும்தான். perfect thing is the word of the Lord. கைகளை தட்டி தேவனுக்கு முன்னலையா Say சொல்லுங்கள். hallelujah to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. வேதம் குறைவு அற்றது. The law of the Lord is perfect. ஆத்துமாவை அது உயிர்ப்பிக்கிறது. It will restore the கரங்களை soul. தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா. Converting the soul. நன்றாய் கவனிக்க வேண்டும். Listen. கர்த்தருடைய சாட்சி சத்தியம் உடையது. The testimony of the Lord is truth. அது பேதையை ஞானியா மாற்றுகிறது. Making wise the simple. அவருடைய சாட்சி எப்படிப்பட்டது? What type of testimony? என்னை சிலுவையில் கொல்லுவார்கள், They will crucify ஆனால் me. ஒன்று நான் சொல்லுகிறேன் சாட்சியாக, Let me say, நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்றார். I will rise up from the பலத்த dead. கைகளை தட்டி தேவனுக்கு மூன்று அல்லேலூயா Say சொல்லுங்கள். hallelujah to இந்த God. வேத பகுதிகளை சற்று கவனித்து Look at the பாருங்கள். portion from the என் Bible. அன்பு மக்களே, Beloved, வேதம் குறைவு அற்றது. the law of the Lord is அது perfect. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. It will restore the சத்திய soul. வசனம் இல்லாமல் எவனாலும் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. Without the word of God, no one can rise up. என் அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். Look at this verse. கர்த்தருடைய வேதம் குறைவு இல்லாதது. The law of the Lord is perfect. எவன் இந்த வேத வசனத்தின்படி வாழுகிறானோ He will practice அவனுக்கு the word ஒரு of குறையும் God. வராது. There is no lack in their life. கர்த்தருடைய வேதம் குறைவில்லாதது. The law of the Lord is யார் இதை perfect. உண்மையாய் பின்பற்றுகிறார்களோ People practice faithfully. அவர்களுக்கு ஒரு குறையும் வராது. No lack in your குறை life. வருமானால் If lack comes, ஒன்று மட்டும் நடக்கிறது. one thing is அவர்கள் happened. வேதத்தில் ஏதோ ஒரு பகுதிகள் அவர்கள் குறைவுள்ளவர்களாய் அதை They பின்பற்றுகிறார்கள். are committing some sort of error in their life. எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும் சரி, How many hours you may pray? 2 மணி நேரம் ஜெபித்தாலும் Maybe சரி, 2 hours. வேதத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தைகளிலே ஒன்று நீ குறைந்தாலும் நீ குறைவுள்ளவனாய் இருப்பாய். If you not practice any commandment of God, you are failed before தேவாதி God. தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கலிலேயில் உள்ள ஒரு கானா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தார். Jesus Christ went to a wedding of Cana, Galilee. அந்த கல்யாணத்திலே திராட்சரசம் குறைந்து விட்டது. There was shortage of wine. தேவன் வேலைக்காரரை பார்த்து The சொன்னார், Lord said to the servants, தண்ணீரை ஜாடியில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். fill up the jar. அவர் சொன்ன வார்த்தை என்ன?
என்ன? What is the word? தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொன்னார். Fill with water. அவர்கள் நிறைய நிரப்பினார்கள். They filled up to the brim. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Praise be to God. நிறைய நிரப்பினார்கள். Fill up to the brim. அதனால தான் தாவீது சொன்னான், Soaking என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது My என்றான். cup is overflows. தேவனுடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டது? What is the word of அது God means? குறைவில்லாதது. It is perfect. ஆத்துமாவை மட்டும் உயிரோடு எழுப்புமா? It will raise up the ஏன் அது soul. ஆத்துமாவை எழுப்புகிறது? Why raise up இந்த the soul? உலகத்தில் பிசாசுக்கு ஒரு வல்லமை There இருக்கிறது. is a power for demons சரீரத்தை கொல்லுகிற ராஸ்கல் அவன். to kill the body. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. அதைத்தான் இயேசு சொன்னார். That's what Jesus said. மத்தேயு 10:28 அவனால் சரீரத்தை மட்டும் தான் தொட He முடியும். can touch the ஆனா body. வேதம் என்ன சொல்லுகிறது? But what does the Bible say? ஆத்துமாவையும் சரீரத்தை கொன்று நரகத்தில் தள்ளுகிறவருக்கே பயப்படுங்கள். Fear, give all reverence. He who killed the soul, spirit and body and throw into the hell. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. அதைத்தான் வேதம் That's சொல்லுகிறது. what the Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. The word of God is அது perfect. ஆத்துமாவை It உயிர்ப்பிக்கிறதா? will restore the soul. எப்படி உயிர்ப்பிக்கிறது என்று How சோதித்து பாருங்கள். how to restore. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாய் சொன்னவன் தாவீது அரசன். King David exposed the resurrection and the sufferings of Jesus. தாவீது மட்டும்தான் அதை அதிகமாய் வெளிப்படுத்தினான். David exposed more than all. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, மோசே சிலுவை பற்றி வெளிப்படுத்தினார். Moses revealed about cross. இயேசு மகிமையிலே தேவாதி தேவனை சந்தித்தார் மோசே. In the glory he met Moses. யோபு சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று Job சொன்னார். says my redeemer is ஒவ்வொரு alive. பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுதலை சொல்லியிருந்தார்கள். Every saint said ஆனால் about. தாவீது சொல்லும்போது கொஞ்சம் அதிகபட்சமாய் சொன்னான். Especially David gives some எப்படி evidence. சொன்னான்? What என் evidence? ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. My soul attached with the தேவனே, sand. Lord, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிக்கொண்டிருக்கிறது. My soul attached with உமது the sand. வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்றார். through your word quicken. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Let us all clap. என்ன விசுவாச கைகளை கைத்தட்டு. தட்டி. தேவனே, Oh Lord, என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் என்றார். restore my soul. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. Stick with the sand. இந்த மண்ணுக்குள் போக போகிறது. Get into the sand. ஆனால் உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்த்தெழுத பண்ணும் என்று சொன்னார். Through your word give resurrection. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, சங்கீதங்களின் புத்தகம் 119:25 கூறுகின்றன. 119 verses 25. இந்த வேத பகுதிகளை சற்று கவனித்து பாருங்கள். Look at the verse. நம்முடைய ஆத்துமா பல சமயங்களில் சோர்ந்து விடுகிறது. In many times our souls are ஆனா ஒரே tired. ஒரு நேரத்தில் அது உற்சாகமாய் சொல்லும். You know, sometimes it will be எப்பொழுது happy. சொல்லும் தெரியுமா? When? என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சீக்கிரம் முடித்தால் அது உற்சாகப்படும். If you finish the preaching, it will immediately say that. என் அருமையான மகனே மகளே, Amen. ஆனா அதிலே சேலா என்ற ஒரு வரி இருக்கிறது. You can see Selah. அதை யாருமே கவனிக்கிறதில்லை. No one find it. கவனித்தார்கள் என்றால் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்ல மாட்டார்கள். They will never mention again. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, அதைத்தான் தாவீது அரசன் சொன்னார். That's what King David said. என்ன சொன்னான்? What does he say? தேவனே, Lord, நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை கொண்டு through the word what I believe. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. Big clap. கரகோஷங்களை எழுப்பி. Hallelujah. Hallelujah. நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை கொண்டு Through your word what I believe. உமது அடியானை நினைத்தருளும். Remember thy servant. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Say hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு Glory be to God. என் அடியானை நினைத்தருளும். Remember thy servant. உமது அடியானை நினைவு கூரும் Remember thy என்று servant. சொல்லி அவர் சொன்னார். He said this சொல்லிவிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். And he said the word. என்ன சொன்னார் தெரியுமா? What is that? அதுவே என் சிறுமையில் ஆறுதல் என்றார். That is my comfort in my distress. கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. அதுவே என் சிறுமையில் ஆறுதல். That is comfort for my இயேசு distress. சிலுவைக்கு போகும் பொழுது When he went to the cross. கெத்செமனே தோட்டத்தில் புலம்பி அழுவும் The garden பொழுது of Gethsemane he இரத்தத்தின் cried. வேர்கள் சிந்தும் பொழுது Bleeding blood. அவரை ஆறுதல் படுத்தும்படி பலப்படுத்தும்படி வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றினான். To strengthen him, an angel came from heaven to strengthen. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. hallelujah. அதுவே என் சிறுமையில் ஆறுதல். That is a comfort in my உம்முடைய distress. வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்றான். Your word give life to Big me. clap. கைகளை தட்டி. Big clap. Let us all clap. Hallelujah. Praise the Lord. பக்கத்துல கையை கொடுத்து Shake your hand. அப்ப நல்லா கவனிங்கள். Listen. அப்படியே அவர்களை உங்கள் பக்கமாக இழுத்து நெத்திலை முத்தம் கொடுத்து நிச்சயமாக தேவனுடைய வாக்கு என்னையும் உயிரோடு எழுப்பும் என்று விசுவாசியுங்கள். Surely the promise of God give resurrection in my life. Hallelujah. Praise God. Praise God. Amen. இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். Let me announce the உன்னை prophecy. கர்த்தர் எந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தினாரோ அங்கே கனி கொடு. Which place the Lord plant you, yield fruits to them. அவருடைய ஒரே ஒரு நோக்கம், One purpose. நான் மூன்றாம் நாள் எழுந்திருக்க வேண்டும். On the third day I should rise up from பலத்த the dead. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையை கொண்டு உம்முடைய வசனத்தை கொண்டு உமது அடியானை நினைவு கூரும் என்றார். Through your word what I believe,
Rise up me from the dead. அதுவே என் சிறுமையில் ஆறுதல். That is my comfort in my உம்முடைய distress. வாக்கு, Your word, உம்முடைய வேத வசனம், your promise, குறைவில்லாத வேத வசனம் a perfect என்னை word, உயிர்ப்பித்தது என்றான். gave life to me. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah to God. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் Psalm 119, 49 50 அதை கூறுகின்றன. 49 and 50. என் அன்பு மகனே மகளே, Son and சற்று இந்த daughter, வேத வசனத்தை கவனித்து look பாருங்கள். at the word of the Lord. அதனால தான் தாவீது சொன்னான், So King David said, வேதம் குறைவு அற்றது. the law of the Lord is perfect. வேதம் இல்லாமல் எவனும் பரலோகத்துக்கு வர முடியாது. Without word of God, no one can கையை enter உயர்த்தி ஒரு heaven. அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் மட்டும் தான் குறைவற்றது. The law of the Lord is perfect. இது குறைவில்லாததா இருக்கிறது. Perfect. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று Restores சொன்னான். the soul. என் அருமையான மகனே மகளே, Son and daughter, சற்று யோசித்து பாருங்கள். just think. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது, When 2000 years ago Jesus came on this earth, என் அன்பு தெய்வ ஜனமே, children, அவர் எப்பொழுதும் பெத்தானியாவுக்கு போகும் பழக்கமுடையவர். he used to go to Bethany. பெத்தானியாவு எருசலேமுக்கு போகும்போது எல்லாம் பெத்தானியாவுக்கு போவார். Whenever he go to Jerusalem, he used அங்கே to go. அழகான ஒரு குடும்பம் There இருந்தது. is a beautiful அந்த family. குடும்பத்திலே தகப்பன் கிடையாது. No father, அந்த குடும்பத்திலே தாய் கிடையாது. no mother. 2 சகோதரிகளும் ஒரு சகோதரன் மட்டுமே உண்டு. 2 sisters, 1 அந்த brother. பிள்ளைகள் மேலே அத்தனை பாசமுடையவர். But the Lord places his love upon அதிலே them. ஒரு சகோதரி மிகவும் பக்தி உள்ளவள். One is godly. மற்ற ஒரு சகோதரி மிகவும் வேலை செய்வதில், துருதுருண்டு வேலை செய்வதில், வேலை இழுத்து போட்டு செய்வதில், வேலை செய்வதில் மிகவும் வல்லமை உள்ளவளாய் இருந்தாள். Another one is very perfect to do some works. சில வீட்டை பாருங்க, நல்ல ஒருத்தவங்க பக்தியா இருப்பாங்க, ஒருத்தவங்க வீட்டு வேலை ரொம்ப செய்வாங்க. In some houses somebody will not work. வீட்டு வேலை somebody will செய்யறவங்க work. பக்தி உள்ளவரை பார்த்து சொல்லுவாங்க, நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன், வந்து வேலை செய்ய கூடாதுன்னு கேட்பாங்க. I am walking suffering, நான் nobody மட்டும் helps. சும்மாவா இருக்கிறேன், பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல என்பாங்க. But I am reading Bible. கை தட்டி 3 அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved, யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் பக்தி, one side godliness, இன்னொரு பக்கம் உப வேலைகளை செய்பவர் மகள், another side working hard. இன்னொரு மனுஷன் இருந்தான், Another person, தேவனால் நேசிக்கப்பட்ட லாசரஸ். Lazarus, beloved of Jesus. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா Praise be to சொல்லுங்கள். God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. ஆனால் லாசரு வியாதிப்பட்டு மரித்து போய் விட்டான். Lazarus was sick and died. அந்த செய்தி தேவாதி தேவனுக்கு போகிறது. The news forwarded to அங்கே Jesus. இன்னும் 4 நாள் இருந்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா More than சொல்லுங்களேன். 4 days he was பலத்த revived. காய்களை தட்டி. Amen. ஏன் அவர் 4 நாள் இருந்தார் Why தெரியுமா? 4 days he abided? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் 4 நாள் ஏன் இருக்க வேண்டும்? Why 4 days he முதலாம் நாளை வந்திருக்கலாம். would have come first என் day? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. யோசித்து பாருங்கள். அவர் 4 நாள் கழிச்சு 4வது நாள் வருகிறார். The 4th day Jesus ஏனென்றால் வாக்குத்தத்தம் கர்த்தருக்குரியது. கரங்களை தட்டி. came. Because the promise belonged to the Lord. வேத வசனம் கர்த்தருக்குரியது. Word of God belongs to the பிதாவாகிய Lord. தேவன் இயேசுவுக்கு கொடுத்தது. Father God gave to என் him. குமாரனாகிய இம்மானுவேல் என்கிற இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த வேண்டும். My only begotten son should rise up on the கரங்களை 3rd தட்டி day. தேவனுக்கு 3 அல்லேலூயா Say சொல்லணும். hallelujah. ஆண்டவர் சொன்னார், Lord said, 4வது நாள் வருகிறார். 4th day, 4வது நாள் வந்து சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், look at the disciples. நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு மரித்து விட்டான், Our friend Lazarus was அவனை dying. எழுப்ப போகிறேன் என்று We சொன்னார். are going to raise him up from the dead. Hallelujah. Praise God. My son will understand. புரியுதா? Hallelujah. Hallelujah. அவர் என்ன சொன்னார்? What does he say? நம்முடைய சிநேகிதனாகிய லாசருவை எழுப்ப போகிறேன் என்று I am சொன்னார். going to raise up our friend யோவான் Lazarus. 11:11 John சொல்லுகிறது, 11 verses 11. அவர்கள் எல்லோரும் புறப்பட்டார்கள். They went அவர்கள் புறப்பட்டு வரும் பொழுது on the way. மார்த்தாள் ஓடுகிறாள், Martha ran. இயேசுவை பார்க்கிறாள். To look நீ Jesus. இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டார். If you be there, my brother will not be இதே there. வார்த்தை மரியாள் சொன்னாள். Mary also வேலை said. செய்கிற அதிகமாய் வேலை செய்கிற அம்மா போய் சொல்லுது, ஐயா என் ஆண்டவனே நீ இருந்திருந்தால் என் சகோதரர் மரித்திருக்க மாட்டார். This hard worker says, you would have been here, my brother will not be அதன் பிறகு dying. மரியாள் ஓடுகிறாள். Then Mary ran. இதே வார்த்தை அவள் சொல்லுகிறாள், Said the same நீ word. இங்கே இருந்திருந்தால் என் சகோதரர் மரித்திருக்க You would மாட்டார். have been with here, my என் brother will அருமையான not be கர்த்தருடைய dying. பிள்ளைகளே, Beloved, இயேசு கிறிஸ்து எவனிடத்தில் இல்லையோ அவனுக்கு மரணம் நிச்சயம். if Jesus is not there, death is ஆனால் ready. சத்தியம் யாருக்குள் இருக்கிறதோ He will have their அவர்கள் truth, உயிர் தெழுந்திருப்பார்கள். will rise up from the dead. வேதம் குறைவற்றது, The law of the Lord is perfect. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. Restore the soul. கர்த்தருடைய சாட்சி சத்தியம், The testimony is truth. அது பேதையை கூட ஞானியாய் மாற்றுமா. It will give wisdom to the simple. கரங்களை தட்டி தேவனுக்கு மூன் அல்லேலூயா சொல்லுங்கள் Praise பார்க்கலாம். be to God. நான் எளிதான முறையில் உங்களோடு கூட பேசுகிறேன். Very simple way I am speaking to என் you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் In the சொல்லுகிறேன். name of the Lord I am saying that. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, தேவாதி தேவன் சொன்னார், Lord God நம்முடைய said, சிநேகிதனாகிய லாசருவை நான் எழுப்ப போகிறேன் என்றார். our friend Lazarus sleepeth. அவர்கள் I புறப்பட்டு may வருகிறார்கள். awake him out of மார்த்தாள் sleep. ஓடுகிறாள்.
தேவனே Lord, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க would மாட்டார். have been with us, my brother will not be பக்தி died. நிறைந்த மரியாள் ஓடுகிறாள். Mary ran. பக்தி உள்ள மரியாள் ஓடுகிறாள். Godly Mary. தேவனுடைய பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்தவள் ஓடுகிறாள். Select a good portion from the தேவனே feet of God. நீ Lord, இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க would have மாட்டார். been with them, my brother will not be என் அருமையான died. கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. அங்கே வந்த ஜனங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். People lamented. இவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். How much Jesus ஒவ்வொருவர் loved ஒவ்வொரு them. காரியத்தை சொன்னார்கள். People said many things. ஒரு சிலர் ஆறுதல் படுத்திக் கொண்டிருந்தார்கள். Some tried to comfort. என் அருமையான comfort. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. அவர் மார்த்தாளை மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். Jesus said to Mary, மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். To Martha. அவள் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது when she என்ன cried, சொன்னார் தெரியுமா? what does he உன் say? சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். your brother will rise up. ஹalleluya, Praise God. declare. கைகளை தட்டி. என்ன விசுவாச கைத்தட்டு. Loudly. உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். brother will rise up. தேவன் எதற்கு வந்திருக்கிறார்? What purpose the Lord came? எதற்காக வந்திருக்கிறார்? What purpose the Lord அவனை came? எழுப்ப வந்திருக்கிறார். To rise up from the My dead. son told me that. I எழுப்ப may- போகிறேன். I may awake him out of sleep. எல்லாரும் வருகிறார்கள். Everyone came எழுப்ப வருகிறார். to wake up. அப்போது ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், He said, மார்த்தாள், Martha, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். your brother will உன் rise up. சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் Your என்றார். brother shall சொல்லுகிறது rise again. சத்திய வேதாகமம். The scripture says. இந்த வேதத்தில் இருக்கிறதை நான் உங்களுக்கு I'm சொல்லுகிறேன். saying what is recorded அங்கே in the இயேசு சொன்னார், Jesus said, இங்கே சத்திய வேதம் Here சொல்லுகிறது. the scripture says, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வேதம் சொல்லுகிறது. rising up the soul. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Loudly. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children of God. அந்த நேரத்தில் மார்த்தாள் சொல்லுகிறாள், And Martha ஆம் said, ஆண்டவரே. I know my கையை தட்டி Lord. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாது? Amen. எந்த வார்த்தைக்கு ஆம் ஆண்டவரே? உயிர் தெழுந்திருப்பான். உயிர் தெழுந்திருப்பான். உயிர் தெழுந்துப்பான் சொன்ன வார்த்தைக்கு ஆம் ஆண்டவரே Martha said, yes, my என்று Lord. சொல்லிவிட்டு உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாட்களில் என்று அவருக்கே பிரசங்கத்தை திருப்புறான். He shall rise again in the resurrection at the last day. தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் இன்றும் உயிரோடு The இருக்கிறார். Lord is living என் today. அருமையானவர்களே, Beloved, வேதம் குறைவற்றது. the law of the உன்னுடைய Lord is perfect. ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். It will rise up your தினமும் soul. உயிர்ப்பிக்கும். Every day. நீ காலை எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். Every morning you நீ wake நடக்கும்போது up. உன்னோடு இருக்கிறார். When you walk, he'll be with இந்த you. வேத வசனம் தான் உன்னை உயிர் தெழுதலுக்கு நேராக நடத்தி, ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தி, சத்தியத்துக்கு நேராக நடத்தி அவர் சமூகத்தில் நிறுத்துகிறவை. The law of the Lord will guide you towards the truth and blessings of the Lord. கலப்படமின்றி சுவிசேஷத்தை சொல்லுகிறேன். I'm saying a pure gospel. பக்கத்துல கை கொடு சொல்லுங்கள், Shake your hand. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். My Jesus is living. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus lives. லாசருவை எழுப்பினவே. He who raised up கையை Lazarus. தட்டி அப்பாவுக்கு. Let us all clap. அவிவிசுவாசம் வெளிப்படுகிறது. She revealed unbelief. இயேசுவிடத்திலிருந்து உயிர் தெழுதல் வெளிப்படுகிறது. But Jesus reveals resurrection. கரங்களை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும். Hallelujah. என்ன விசுவாச கைத்தட்டு. Let us all clap. இதுக்கு பேர் தான் கைத்தட்டா. Loudly. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லணும். Say hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது. The Bible says. என்ன சொல்லுகிறது? What does he say? கர்த்தர் கொல்லுகிறவரும் He's a God to kill. உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். He's a God to rise up. அவரே பாதாளத்தில் இறங்குகிறவர், அவரே ஏறுகிறவர். அவர் ஏறினதாலே வானம் ரெண்டா பிளந்துச்சு, That's why பூமி ரெண்டா பிளந்துச்சு, பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்தார்கள். Saints rise up from the dead. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Amen. இந்த வார்த்தையை In this word. சாமுவேலிலே தேவன் வைத்திருக்கிறார். In 1 Samuel says. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். Chapter 2. என் மகளை 6வது வசனங்களை வாசி. Verses 6. கர்த்தர் கொல்லுகிறவரும் கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். கையை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுங்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் கையை உயர்த்தி ஆமென் அதிலிருந்து சொல்லுங்க. ஏறவும் பண்ணுகிறார். அந்த ஒரு பல்லவியை பாடுமா? யெகோவா நிசையை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி, எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. யெகோவா நிசி. யெகோவா நிசையை போற்றி பாடுவோம். கைகளை தட்டி அப்பா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. அல்லேலூயா. எங்கள் கொடி வெற்றி கொடியே. இந்த வேத பகுதிகளை கவனித்து Look பாருங்கள். at the portion from the வேதம் Bible. என்ன சொல்லுகிறது? What does the Bible say? கர்த்தர் கொல்லுகிறவரும் The Lord உயிர்ப்பிக்கிறவருமாய் The இருக்கிறார். Lord killeth and அவரே maketh alive. பாதாளத்தில் இறங்குகிறவர், அவரே ஏறுகிறவருமாய் He இருக்கிறார். bringeth down to the grave and bringeth up. அவரை எவனாலும் அடைத்து வைத்து விட முடியாது. No one can தேவ control. வல்லமையை உன்னால் அடக்க முடியாது. You cannot control the power of கரங்களை தட்டி God. அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. ஒரு நாள் இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். One day midar he இந்த will come. சத்தியம் உன்னை உயிரோடு எழுப்பிவிடும். This
Truth will give life to you. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லு பார்க்கலாம். Hallelujah. கையை தட்டி அப்பாக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. ஹalleluya. Praise the Lord. இயேசு வரும் பொழுது When Jesus நான் comes, உயிரோடு உயிர் தெழுந்திருப்பேன். I will rise up immediately. கண்ணை மூடாமலே உயிர் தெழுந்திருப்பேன். Without I close my eyes. விசுவாசிக்கிற மூணு அல்லேலூயா சொல்லுங்க Say பார்க்கலாம். hallelujah. ஹalleluya. Hallelujah. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. The Bible says. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children. நம்முடைய தேவன் யாராம்? He is our God. அவருக்கு மட்டும்தான் நித்தியவாசி என்று பெயர். His name is everlasting God. எப்படி அவருக்கு பேரு? Everlasting. நித்தியவாசி. Everlasting. பரிசுத்த நாமமுடையவராம். Holy name. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னான். Prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 57 அதிகாரம் 57. 15வது வசனங்களை வாசிப்போமா? Verses 50. நித்தியவாசியும் நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் பரிசுத்தர் என்னும் நாமமுடையவர், மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார். மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை கை உயிர்ப்பிக்கிறேன். தட்டியா? Glory be to God. என்ன விசுவாசம்? Amen. உன் ஆவி பணிஞ்சிருக்குதா? பயப்படாதே. Your soul is அதை humble. தட்டி எழுப்புவார். He will revive அதை your தட்டி spirit. எழுப்புவார். Revive your spirit. பணிந்தவருடைய ஆவியையும் உயிர்ப்பிக்கிறதற்கும் உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை நுறுங்கினவருடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் கரங்களை தட்டி அல்லையா சொல்லியா? Amen. To the broken hearted. நுறுங்கினுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் To revive. நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கை தட்டி ஒரு அல்லையா சொல்லுங்களேன். Amen. இப்ப சொல்லு, உன்னிடத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார் நிஜமானால் If you truly நீ believe, உயிர் தெழுந்திருப்பது நிஜம். you will get life. உயிரோடு இருப்பது நிஜம். You will be alive. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லையா சொல்லுங்களேன். Praise the Lord. அவர் நித்தியவாசி. He is everlasting. ஏன் God. அவர் நித்தியவாசி? Why everlasting? நித்திய காலமாய் இருக்கிறார். Everlasting forever. and ஒரு ever. அல்லேலூயா Praise சொல்லுங்களேன். God. அவருக்கு என்ன இல்ல? There is no end for மரணம் him. இல்லை. No death for him. மரணம் அனுபவித்தார், He experienced the ஆனா death அதை ஜெயித்தார். and overpowered the death. இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், Let me say the இனி prophecy. உனக்கு மரணம் இல்லை, No death உனக்கு for you. வியாதி இல்லை, No sickness. நித்தியவாசி உன்னோடு வருவார். Everlasting God is be with you. விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஒரு அலைய சொல்லுங்களேன். Amen. நித்தியவாசி உன்னோடு வருவார். ஐயா, நான் நுறுங்கி இருக்கிறேன், I am broken என் hearted. இருதயம் நுறுங்கி இருக்கிறது, My heart is broken. என் ஆவி நுறுங்கி இருக்கிறது. My spirit is பயப்படாதே. Fear not. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய சானாதிபதிகள் ஒருவனாய் உங்களுக்கு One சொல்லுகிறேன், of the ambassador of God, I am saying to you, உங்களை கர்த்தர் உயிர் தெழுந்த பண்ணுவார். the Lord will revive இன்றைக்கு your அந்த உயிர் soul. தெழுதின் வல்லமையோடு புறப்படுவீர்கள். With the power you will go. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். Amen. பலத்த கைகளை தட்டி Praise the Lord. பக்கத்துல கை கொடு சொல்லு, என் ஆவி உயிர்ப்பித்தது, My soul என் quickened. இருதயம் உயிரடைந்தது. My heart revived. நேற்று வரை கசப்பு, வேதனை, துன்பம் நிறைந்த உயிர் இன்றைக்கு என் இருதயம் உயிர் அடைந்தது. கர்த்தர் இயேசு உயிர்ப்பித்தார். I come out from previous all the distress and bitterness. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? என் உயிர், என் இருதயம் உயிர்ப்பித்து My விட்டது. heart revived. ஆமென் சொல்றவங்க இருதயத்து மேல கையை சொன்னா ஆமென். Amen. அல்லேலூயா. Praise the Lord. அவர் இருதயத்தில் இருந்தா நீ உயிரோடு இருக்கன்னு அர்த்தம். If he is in your heart, you are alive. அவர் இருதயத்தில் இல்லைன்னா செத்து போயிட்டான்னு If he is அர்த்தம். not in your heart, ஒரு you are அல்லேலூயா not living. சொல்லுங்களேன். Amen. அதற்கு தான் அவருக்கு இருதய ஆண்டவர் என்று பெயர். His name is Sacred என் Heart. அருமையான மகனே, மகளே, Beloved, ஒரு நாள் ஓசியா தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், Hosea the prophet 2 said, நாளில் நம்மை உயிர்ப்பிப்பார், within 2 days he will மூன்றாம் quicken. நாளிலே அவர் நம்மை எழுப்புவார் On the என்றார். third day he will raise up என்ன us. விசுவாச கைத்தட்டு. Praise God. பக்கத்துல கை சொல்லுங்க, நான் பிழைச்சிருப்பேன். I will get life. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். Paul the apostle said, என்ன பவுல் சொன்னார்? what does he said? 1 கொரிந்தியர் 15ஆம் 1 அதிகாரம் Corinthians 15th என் chapter. மகளை 3-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 3 and நான் 4. அடைந்ததும் நாம் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் Hallelujah. ஹalleluya. Praise the Lord. வேத வாக்கியத்தின்படி தான் அவர் எழுந்தார். According to the scripture, the Lord rise up. லாசருவை தேவன் எழுப்பினார். The Lord rise up Lazarus. அது வேத வாக்கியமா எனக்கு தெரியாது. I don't know what is that. அது 4வது நாளிலே. On the 4th ஆனா day. வேத வாக்கியத்தின்படி அவர் எழுந்தார். According to the scripture, the Lord rose வேதம் up. குறைவற்றது. The word of the Lord is perfect. அவருடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்தது. Quicken the soul. அப்படியே அன்பு செலுத்துங்க பார்க்கலாம். Share நாம your உயிர் love. தெழுந்த இயேசுவை ஆராதிக்க I வந்திருக்கிறோம். am coming here to worship the resurrected Savior, Jesus Christ. Hallelujah. Praise God. என் அன்பு பிள்ளைகளே, Beloved, என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் in the சொல்லுகிறேன், name of my Lord Jesus Christ, தெய்வமே
இந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்தில் நிற்கிற ஒவ்வொரு ஆத்துமாவை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். Everyone, you are in the sight of God. ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. நான்காவது வசனத்துக்கு ஒரு முத்தம் கொடுத்து Verses ஒரு 4. தரம் கூட வாசிக்கலாமே. Verses 4. அடக்கம் பண்ணப்பட்டு சத்தமா சொல்லுங்க. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனம். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Amen. இன்றைக்கு உயிர் தெழுந்த ஆண்டவர் நிச்சயமா சொல்லுகிறேன், இன்றையில இருந்து உங்களுக்கு அவர் தரிசனமாவார். Today onwards the Lord will appear himself to you. தரிசனமாவான் சொல்றவங்க 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. இது இயேசுவின் தரிசனத்தை தவிர உனக்கு வேற தரிசனம் வர வேண்டாம். There is no other evil come before you, sir. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah to God. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Children, மரியாளும் மற்றும் மரியாளும் வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை கல்லறைக்கு போனார்கள். early morning Mary and other Mary went to the tomb. அவர்கள் சுடுகாட்டுக்கு போனார்கள். They went to the பைபிள்ல sepulchre. கல்லறை என்று எழுதியிருக்கிறதாம். Sepulchre. அவர்கள் கல்லறைக்கு போன பொழுது Near the அங்கே sepulchre. கல் புரட்டி இருந்ததை கண்டார்களாம். The stone torn away. அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. Rolled away. யாரோ ஒருவன் நமக்கு கல்லை தள்ளி வைத்திருக்கான்னு They யோசித்தார்கள். thought that somebody throw out the இதை stone. சொல்லிக் கொண்டு அந்த கல்லறைக்குள்ளாய் பிரவேசித்தார்கள். They stepped into the கிட்டே sepulchre. போனார்கள். Draw near. அந்த இடத்தில் ஒரு அதிசயமானதை There கண்டார்கள். was a wonder. என்ன கண்டார்கள்? What was that? அழகான 2 வாலிபர்களை கண்டார்கள். There was beautiful 2 young angels. ஒரு அல்லேலூயா. Praise the Lord. The beautiful young angel. அழகான வாலிபர். ஒரு அல்லேலூயா. Amen. அந்த வாலிபர்கள் அவளை பார்த்து சொன்னார்கள், They said to பயப்படாதீர்கள், fear not. நீங்கள் இயேசுவை தேடுகிறீர்கள், You are seeking அவர் Jesus. இங்க இல்லை, He is not there. அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து போய்விட்டார். Jesus is risen. ஹalleluya. Amen. Declare. Hallelujah. கரம் தட்டி மார்க்குவின் புத்தகம் 16 அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். 5 and 6. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசிக்கையில் வெள்ளை அங்கி வெள்ளை அங்கி தரித்து வலது பக்கத்தில் வலது பக்கத்தில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். கையை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபனை கண்டான். ஆமென் They saw சொல்லுங்க. a young man. அவர் அவளை பார்த்து சொன்னான். And he said, வாலிபன் சொன்னான், இயேசுநாதருடைய காரியத்தை செய்வதற்கு வந்தவர்கள் இளம் வாலிபர்கள். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. to do the commission of God. ஏன் பிதா இளம் மரியாதை கொடுத்தார்? Why the இயேசு Lord 33 வயதுல வாலிபனையா? at the age of 33 and a half years. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசிக்க கேட்போமா? அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து ஆம் வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அவர் என்ன செய்து விட்டாரு? உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்றங்க. 3 அல்லேலூயா சொல்லணும். ஹalleluya. இதுதான் சுத்த சத்தியம். That is the pure gospel. விசுவாசிக்கிறீங்களா? You believe that? அப்படியே ரோமர் 1 அதிகாரம் Romans chapter 1 3-4 வசனத்துக்கு முத்தம் செஞ்சு வாசிக்க போகிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த உயிர் தெழுதல் அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு கிருபை யாரால? நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமத்திலே முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் பரிசுத்த ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரன். கையை உயர்த்துறவனைய சொல்ல ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த நாள்ல கொடுத்த வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே
அப்பா கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்கிறது ஆண்டவரே, ஒரு ஆத்துமாவை. குறையில்லாதபடிக்கு ஆண்டவரே ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய வேத வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே உயிர்ப்பிக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் Yes, my ஆண்டவரே. Lord. கர்த்தருடைய வல்லமை ராஜா ஆண்டவரே, அப்பா நீ ஆண்டவரே இன்றைக்கு நீர் உயிரோடு எழுந்து வந்ததுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. தாவீதின் குமாரனும் பரிசுத்தருமாய் இருக்கிற தேவன் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே நீர் மெய்யாகவே உயிரோடு எழுந்து வந்ததுக்கு Yes, ஆண்டவரே, my Lord. அப்பா நீர் ஆண்டவரே அப்பா எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் இன்றைக்கு மாற்றுறதுக்காக நன்றி ராஜா ஸ்தோத்திரம். ஆண்டவரே. அப்பா அந்த உயிரோடு எழுந்து வந்தவர் ஆண்டவரே, Yes, my இன்னைக்கு நீர் ஆண்டவரே சகலத்தையும் எங்களுக்காக செய்கிற தேவன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஜனத்திற்காக நீ கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா. வாக்கு தத்தங்களும் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஆண்டவரே எங்களுக்கு ஜெயமாக கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜா ஆண்டவரே. இயேசு சுவாமி ஆண்டவரே குறைகளை நிறைவாக்குற கர்த்தர் ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய எல்லா குறைகளையும் ஆண்டவரே அப்பா நீ உயிர்த்தெழுந்த நாமத்தினால் ஆண்டவரே எல்லாம் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே பிரியமாய் இருந்த லாசரை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே உயிரோடு எழுப்பின தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே இனி எங்களுக்கு ஆண்டவரே அப்பா மரணம் இல்லை சுவாமி ஆண்டவரே. இனி எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வார்த்தையை கொடுத்த நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய வருகையை நாங்கள் ஆண்டவரை எதிர்கொண்டு வரத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய மனவாட்டியாக நாங்கள் வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே உயிர் உள்ள வார்த்தையை நீர் கொடுத்திருக்க ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வார்த்தையை கொடுத்திருக்கீங்க ராஜா ஆண்டவரே. இதோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவித்து வாழ்ந்த ஆண்டவரே சகலத்தையும் நாங்கள் ஆண்டவரை ஜெயம் கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே உயிரோடு இருக்கிறவர் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு